தொழில் தொழில் என்று அலைகிறோம், கடை கடை என்று போகிறோம், வியாபாரம் வியாபாரம் என்று தேடுகிறோம். நல்ல விஷயம், தேட வேண்டும். ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கவனிக்காமல், அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் சம்பாதிப்பதில் வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது, ஒரு அரை மணி நேரமாவது பிள்ளைகளுக்கு ஒதுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களே. உங்கள் எல்லோரையும் விழித்து கேட்கிறேன், என் ஈமானிய உறவுகளே, உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய ஆண் பிள்ளை ஒரு போதைக்கு அடிமையாகி அல்லது மோசமான நண்பர்களின் உறவுகளோடு போய் கேவலமான நடத்தைகளில் சிக்கி நாளை உங்களுடைய மகனை ஒரு சந்தையிலே வைத்து போலீஸ் பிடித்து கொண்டு போகிறது, யாரை கைது செய்திருக்கிறது, இன்னாருடைய மகன் இன்னாரை கைது செய்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது உங்களுடைய மானமும் மரியாதையும் கப்பலேறி போகுமே, காற்றில் பறந்து செல்லுமே. அந்த நேரத்தில் நீங்கள் சம்பாதித்த கோடிக்கணக்கான ரூபாய்களால் உங்களுடைய மானத்தையும் மரியாதையையும் மீட்டி தந்து வர முடியுமா? உங்களுடைய பிள்ளை அந்நிய ஆணோடு ஓடி போய் விட்டான் என்று வருகிற அந்த வார்த்தையில் யாருடைய மகள் போனாள் என்று கேட்கிற பொழுதோ, இன்னாருடைய மகள் இன்னார் என்று சொல்லுகிற பொழுதோ, என்னுடைய பெயரும் சேர்த்து அங்கு சொல்லப்படுகிற பொழுதோ என் மனது வலிக்கிற அந்த வலிக்கு நான் ஓடி ஓடி ஆண்டுக்கணக்காக சம்பாதித்த செல்வங்களை எல்லாம் ஈடாக கொடுத்தாலும் அந்த வலியை மாற்றிவிட முடியுமா? அப்படி முடியாது என்றால் உங்களுடைய பிள்ளைகளோடு கொஞ்சம் நேரம் எடுங்கள், உங்களுடைய பிள்ளைகளோடு கொஞ்சம் பேசுங்கள். எல்லாம் எங்களுடைய பிள்ளைகள் தான், எங்களுடைய உறவுக்காரர்களுடைய பிள்ளைகள் தான் இன்று போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள், மோசமான கலாச்சாரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தைரியமாக முன்வாருங்கள், அவர்கள் கேட்பார்கள், சொல்லுவோம். கழுத்தில் மாலை அணிந்து கொண்டிருந்த எத்தனையோ சகோதரர்களை சொல்லி நாங்கள் திருத்தி இருக்கிறோம். பள்ளிவாசலில் முன்சபிலே வந்து தொழுவான் சகோதரனின் வாலிபன், ஆனால் கழுத்திலே மாலை தொங்கிக் கொண்டிருக்கும், கையிலே செயின் போட்டிருப்பான், காதியிலே மின்னி போட்டிருப்பான். தெரியாது அவனுக்கு. சில நேரம் அவன் இது நாகரிகம் என்று நினைத்திருக்கிறான், நாகரிகத்தின் பேரால் எதையும் செய்யலாம் என்று நினைத்திருக்கிறான். அவன், நான் சொல்லிக் கொடுக்கவில்லை, தன்மையாக கூப்பிட்டு சொல்லுகிற தைரியமும் எனக்கு இல்லை, அடுத்தவர்களிடத்தில் பேசிவிட்டு போகிறேன், பாருங்கள் இவன் எப்படி போகிறான் என்று. தடுத்து பார்த்திருக்கிறோமா? சொல்லி பார்த்திருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சீரழிவுகளிலிருந்து மீட்டெடுக்கிற பொறுப்பு எம் அனைவருக்கும் இருக்கிறது. உறவுகளே, நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை நேசிப்போம், அல்லாஹுவை நேசிப்போம், அல்லாஹுடைய தீனை நேசிப்போம். இந்த உலகத்தில் அந்த நேசத்திற்காக யாரை இழக்க வேண்டி வந்தாலும் பரவாயில்லை உறவுகளே, அந்த நேசத்திற்காக யாரை இழக்க வேண்டி வந்தாலும் பரவாயில்லை. அல்லாஹுடைய மார்க்கத்தையும் அல்லாஹுவையும் இழந்து விடாதீர்கள் சகோதரர்களே. அதை இழந்து கொண்டிருக்கிறோம் உறவுகளே. ஏதோ ஒரு கட்டத்தில் தவறை செய்கிறோம். எதற்காக தெரியுமா? இந்த உலகத்தின் சந்தோஷத்திற்காக, அடுத்தவர்களின் திருப்திக்காக. நீங்கள் யோசித்து பாருங்கள், நாம் செய்கிற சமூக தவறுகள் எல்லாம் இந்த 2 அடிப்படைகளோடு தான் இருக்கும். ஒன்று அடுத்தவர்களுடைய திருப்திக்காக இருக்கும் அன்புக்குரியவர்களே, அல்லது அல்லாஹுவை மறந்து இந்த உலகத்தினுடைய ஆசைக்காக இருக்கும். இதற்காகத்தானே செய்து கொண்டிருக்கிறோம்.